தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். சைபர் கிரைம் சட்டத்தை மீறியதற்காக சவுதி குடிமகனுக்கு ஓராண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது. கொரியா நிறுவன நிர்வாகிகளுடன் சவுதி அரேபிய தொழில் அமைச்சர் சந்திப்பு. சவுதி அரேபியா ரியாதில் முதல் ஒபேரா ஹவுஸை அறிவித்துள்ளது. IAEA தலைவரின் வருகை சவுதி அரேபியாவின் ஆற்றல் மிக்க அணுசக்தி தயாரிப்புகளை எடுத்துக் காட்டுகிறது. விரிவான செய்திகள். சைபர் குற்றத்தடுப்பு சட்டத்தை மீறியதற்காக சவுதி குடிமகன் ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் தடுப்பு சட்டத்தை மீறி சமூக ஊடகங்களில் தனது தனிப்பட்ட கணக்கு மூலம் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ தயாரிப்பின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு குறித்து சந்தேகங்களை எழுப்பி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி வதந்திகளை பரப்பியதற்காக குடிமகன் மீது குற்றம் சாட்டியுள்ளதாக பொது வழக்கு தெரிவித்துள்ளது. மேலும் அவர் கைது செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு 1 லட்சம் சவுதி ரியால் அபராதத்துடன் கூடுதலாக 1 வருடம் சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டது. சைபர் ஸ்பேஸில் தகவல்களின் பாதுகாப்பு முக்கியம் என்றும் சமூகத்திற்கு எதிரான குற்றச் செயல்கள் மூலம் இதை மீறும் எந்த ஒரு நபரும் குற்றவியல் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் பப்ளிக் பிராசிகியூஷன் உறுதிப்படுத்தியது. சவுதி அரேபியாவின் தொழில்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் பந்தர் அல் குரைஃப் தொழில்துறையில் செயல்படும் பல கொரிய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தி உல்சான் மற்றும் சாங்வோன்சி நகரங்களில் உள்ள பல தொழிற்சாலைகளுக்கும் சென்றார். HD ஹூண்டாய் அதிகாரிகளை சந்தித்த அல் குரைஃப் உல்சானில் உள்ள நிறுவனத்தின் தொழிற்சாலைக்கு சென்று மிகவும் மேம்பட்ட கப்பல் கட்டுதல், தொழில்துறை மற்றும் பொறியியல் வசதிகள் மற்றும் சமீபத்திய இயந்திரங்கள் மற்றும் அனைத்து இயந்திரங்களையும் பார்வையிட்டார். சவுதி அரேபியாவில் கடல்சார் தொழில்களில் பயன்படுத்தப்படும் ஏராளமான கனிமங்கள், அத்துடன் அல்கோபா தொழில் நகரத்தில் உள்ள செப்பு மற்றும் உருக்கு ஆலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கடல்சார் தொழில்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர் விவாதித்தார். சவுதி அமைச்சர் சாங்வோன்சியில் உள்ள நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு சென்று வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யும் CTR மற்றும் ஷென்யோங் நிறுவன அதிகாரிகளையும் சந்தித்தார். சவுதி அமைச்சரின் சந்திப்புகள் தொழில்துறை மற்றும் சுரங்கத்துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் எல்லைகளை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்றது. சவுதி அரேபியாவின் மகத்தான கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமான திரியாவின் வரலாற்று குடியிருப்புகளில் கட்டப்பட உள்ள ராயல் திரியா ஒபேரா ஹவுஸின் திட்டங்களை கடந்த வியாழனன்று திரியா நிறுவனமும் ரியாத் நகரத்திற்கான ராயல் கமிஷனும் கூட்டாக அறிவித்தன. இது பஷாயர் 2023 நிகழ்வில் வெளிப்படுத்தப்பட்ட உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்டிடக்கலை நிறுவனமான ஸ்னோஹெட்டா உடன் இணைந்த ஒபேரா ஹவுஸின் வடிவமைப்பிற்காக தொடக்கமாக அமைந்தது. திரியா நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் ரியாத் நகரத்திற்கான ராயல் கமிஷனால் நிர்வகிக்கப்பட்ட அதன் கலாச்சார வேர்கள் மற்றும் எதிர்கால பார்வைக்கான சவுதி அரேபியாவின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. 45,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த ஒபேரா ஹவுஸ் சவுதி அரேபியாவின் விஷன் 2030 இணைந்த திரியா மாஸ்டர் பிளானின் 2ஆம் கட்டத்தில் ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். ரியாத் நகரத்திற்கான ராயல் கமிஷனின் மாநில அமைச்சரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான இப்ராஹிம் அல் சுல்தான் கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை கண்டுபிடிப்புகளில் ரியாதின் விருப்பத்தின் அடையாளமாக ஒபேரா ஹவுஸை வலியுறுத்தினார். ஸ்னோஹெட்டா அதன் ஆக்கப்பூர்வமான மற்றும் நிலையான வடிவமைப்புகளுக்கு பெயர் பெற்றது. பாரம்பரிய நஜ்தீக் கட்டிடக்கலை கூறுகளை ராயல் திரியா ஒபேரா ஹவுஸில் ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அணுசக்தி முகமையின் டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் குரோசியின் தற்போதைய பயணத்தில் எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மான் மற்றும் மூத்த அணுசக்தி அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளை சந்தித்தார். அணு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான கிங் அப்துல்லா நகரம், அணு மற்றும் கதிரியக்க ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைமையகம், NRRC ஆய்வகங்கள் மற்றும் அதன் அணு மற்றும் கதிரியக்க அவசர தயாரிப்பு மையங்களை பார்வையிட்டார். கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் மற்றும் IAEA ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது IAEA-வின் ரேஸ் ஆஃப் ஹோப் முன்முயற்சிக்கு $2.5 மில்லியன் பங்களிப்பை முறைப்படுத்தியது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது அயனியாக்கும் கதிர்வீச்சை பயன்படுத்தி புற்றுநோயை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் சிறப்பு மையங்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி முதல் மின் உற்பத்தி நிலையத்திற்கான திட்டங்கள், ஒழுங்குமுறை கட்டமைப்பை அரசாங்கம் எவ்வாறு தயாரித்தது என்பது பற்றிய விவரங்களை அவர் செயல்பாடுகள் மற்றும் விளக்கங்களை பெற்றார். சுற்றுச்சூழல் கதிரியக்கத்தை அளவிடுவதற்கான நெட்வொர்க்கிங்கிற்கான
IAEA-வின் பகுப்பாய்வு ஆய்வகங்களால் அங்கீகாரம் பெற்றது. NRRC அதன் ஒழுங்குமுறை பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் ஆய்வகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த ஒத்துழைப்பின் மூலம் IAEA சவுதியில் மனித திறன்களை மேம்படுத்துவதற்கும் அணு ஆற்றல், அணுசக்தி மற்றும் கதிர்வீச்சு தொழில்நுட்பங்கள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் ராஜ்யத்தில் அணுசக்தி துறையை உள்ளூர்மயமாக்குவதிலும் பங்களித்துள்ளது. கிராசி தனது சுற்றுப்பயணத்தை ரியாதில் உள்ள கிங் ஃபைசல் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று அங்கு அவர் பயன்படுத்திய தொழில்நுட்பங்களை பற்றி விளக்கியதோடு சைக்ளோட்ரான் மற்றும் ரேடியோ பார்மசூட்டிக்கல்ஸ் துறையிலும் தனது சுற்றுப்பயணத்தில் இணைத்துக் கொண்டார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.14, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 87.28, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.04, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 327.31, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 233 ரியால்கள், 1 பவுன் 1864 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5730 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 45,840க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.